Hi friends, welcome to கடை சமையல். இன்னைக்கு நம்ம ஐர கருவாடு தொக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பழைய சாதத்துக்கு வேற லெவல் காம்பினேஷன்ல இருக்கும். அந்த டேஸ்டியான தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கூடவே சோம்பு, இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா 1-2 நச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 100 கிராம் கருவாடை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். கருவாடை சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டிங்கன்னா அதில் தூசி மண் இருந்தாலுமே தனியாக வந்துடும். கருவாடை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கருவாடு வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ட்ரையாக வேணுங்கிறனால ஒரு 3/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கருவாடை நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பசந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறனால இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான நல்ல காரசாரமான ஐர கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.